காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க கோரி தனித்தனியாக மனு வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை உள்ளே செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரமோகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சந்திரமோகன், இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். தற்போது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முக்கிய பகுதிகளான 18ஆம் படி நகர், பாரதி நகர், சூடாமணிபுரம், வள்ளலார் தெரு, சாமியார் தோட்டம், தேவர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக 10,000க்கும் மேற்பட்டோர் 6,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் குடியிருப்புக்கு பட்டா வழங்க கோரி பல முறை முறையிட்டும் இதுவரை பட்டா வழங்கப்படாததால் இன்று 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு பட்டா வழங்க கோரி தனித்தனியாக மனு அளிக்க வந்திருந்தனர். ஒரே சமயத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் வந்ததால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளே அனுமதிக்காததால் தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். 40 ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் குடியிருப்பதாகவும் வீட்டு வரி, குடிநீர் கட்டணம், மின்சார கட்டணம் என அனைத்தையும் செலுத்தி வருவதாகவும் எங்கள் பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டவர்களிடம் பட்டா கோரிக்கை விண்ணப்ப மனுவை அனைவரிடமும் தனித்தனியாக பெற்று வருகின்றனர். இதனால் தற்போது இந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன்.